ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் பார்க்க போகிறது 6ஆம் வகுப்பு சமூக அறிவியலில் குடிமையில் ஃபஸ்ட்டு பாடம் பன்முகத்தன்மை அறிவோம். இந்த வீடியோ யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா டிஎன்பிஎஸ்சி எஸ்சிடி படிக்கிறவங்க எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து எந்த எக்ஸாம் ஃபஸ்ட்டு வரும்னு தெரியாது, அதனால் வந்து டிஎன்டேட்டு படிக்கலாம், எஸ்சிடிக்கு படிக்கிறவங்க, அதுக்கப்புறம் டிஎன்பிஎஸ்சிக்கும் எக்ஸாம் அதுவும் வந்துகிட்டே இருக்குது. அதனால் வந்து டிஎன்டெட்டுக்கும் டிஎன்பிஎஸ்சிக்கும் சேம் சிலபஸ், சம் டாபிக்ஸ் வரும். நம்ம அப்படின்னு பார்க்கும்போது இந்திய அரசியலமைப்பு முக்கியமான டாபிக். அதுலேருந்து நம்ம குடிமையிலேருந்து நம்ம ஃபஸ்ட்டு 6th அப் டு 10th வரைக்குமே எல்லாத்தையும் பார்த்துலாம். ஃபாலோ பண்ணிக்கிங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு லெசனில் ஃபஸ்ட்டு கொஸ்டின், நடனம் மற்றும் மாநிலங்களில் எது தவறான இணை? இதில் வந்து எது தவறான இணைன்னு கேட்டிருக்காங்க. தும்ஹல் ஜம்மு காஷ்மீர், சோலியா உத்தரப்பிரதேசம், பிஹு பீகார், கார்ஃபான் ஒரு குஜராத். இதில் வந்து எது தவறானன்னு பார்க்கும்போது இந்த பீகார்னு வருதுல, பிஹுங்கிறது அஸ்ஸாமில் வர்றது தான் பிஹு. இது வந்து பீகார்னு கொடுத்துருக்காங்க, இதுதான் தவறான இணை. மற்றது எல்லாமே கரெக்டான. தும்ஹல்னா ஜம்மு காஷ்மீர் தான். ஜம்மு காஷ்மீர்னா தும்மல் வரும், அது மாதிரி ஒரு ஷார்ட்கட் வச்சிங்க. அப்புறம் வந்து சோலியான்னு பார்க்கும்போது உத்தரப்பிரதேசம், உத்ரா சோலி, அந்த மாதிரி. குஜராத் வந்து கார்ஃபா. நெக்ஸ்ட் கொஸ்டின், மிக அதிக மழைப்பொழிவு உள்ள மவுசின்ராம் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? மவுசின்ராம் மேகாலயா. நான் ஒரு நிமிஷம் டைம் தரேன், நீங்கள் செக் பண்ணிக்கங்க உங்களுக்கு தெரியுதான்னு. தெரிஞ்சவங்க பார்த்துங்க. இதுவரைக்கும் மிக குறைந்த மழைப்பொழிவு உள்ள ஜெய்சால்மர் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? ஜெய்சால்மர் ராஜஸ்தான். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் 8வது அட்டவணையின்படி அங்கீகரிக்கப்பட்டுள்ள அலுவலக மொழிகளின் எண்ணிக்கை 22. மத்திய அரசால் முதலில் தமிழ் மொழி செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட ஆண்டு எது? 2004. இந்தியாவில் தற்போது எத்தனை மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் உள்ளன? 28 மாநிலங்கள், 8 யூனியன் பிரதேசங்கள். ஒரு சமூகத்தின் அடிப்படை அலகு எது? குடும்பம். டிஸ்கவரி ஆஃப் இந்தியா என்ற புகழ்பெற்ற புத்தகத்தை எழுதியவர் யார்? ஜவஹர்லால் நேரு. டிஸ்கவரி ஆஃப் இந்தியா, ஜவஹர்லால் நேரு. வேற்றுமையில் ஒற்றுமை என்ற சொற்றொடரை உருவாக்கியவர் யார்? ஜவஹர்லால் நேரு. டிஸ்கவரி ஆஃப் இந்தியா இந்த புக்கில் தான் இந்த வேற்றுமையில் ஒற்றுமை வரும். இந்தியாவை இனங்களின் அருங்காட்சியகம் என்று அழைத்த வரலாற்று ஆசிரியர் யார்? இனங்களின் அருங்காட்சியகம் V.A. ஸ்மித். கீழ்கண்டவற்றுள் எது தவறான இணை? இது தவறான இணைன்னு கேட்டிருக்காங்க. இந்தியாவின் நிலப்பரப்பு அமைப்பில் துணைக்கண்டம். இந்திய தொல்லியல் துறை கண்டுபிடித்த கல்வெட்டுகளை 60% தமிழ் கல்வெட்டுகள். 2001ஆம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி 122 முக்கிய மொழிகளை கொண்டிருந்தது. ஜவஹர்லால் நேரு தான் இந்தியாவை இனங்களின் அருங்காட்சியகம் என கூறினார். ஜவஹர்லால் நேரு சொல்லியிருக்க மாட்டார், V.A. ஸ்மித் தான் சொல்லியிருப்பார். தவறான இணைன்னு பார்க்கும்போது இந்த தான் 4th ஒன்று தான் தவறான இணை. நிலப்பரப்பு அடிப்படையில் இந்தியா வந்து துணைக்கண்டம் சொல்லியிருப்பாங்க. இந்திய தொல்லியல் துறை கண்டுபிடித்த கல்வெட்டுகளை வந்து பெரும்பாலானவை தமிழ் கல்வெட்டுகள் தான். அது வந்து 60% வந்து தமிழ் கல்வெட்டுகள். 2001ஆம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி எத்தனை மொழிகள் இருந்ததுன்னா 122 மொழிகள் தான் இருந்தது. பிஹு திருவிழா எந்த மாநிலத்தில் கொண்டாடப்படுகிறது? பிஹு அஸ்ஸாமில் இருக்கவங்கன்னா ரொம்ப பிஹு பண்ணிப்பாங்க. இந்த மாதிரி ஒரு ஷார்ட்கட் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அஸ்ஸாம் பிஹு. கதக் என்பது எந்த பகுதியின் புகழ்பெற்ற நடனம்?
கதக் வந்து வட இந்தியா. வட இந்தியா. கதகளி எந்த மாநிலத்தின் பாரம்பரிய நடனமாகும்? கதகளி கேரளா. தாண்டியா மற்றும் கார்பா நடனங்கள் எந்த மாநிலத்திற்கு உரியவை? குஜராத். குஜராத்னாலே நம்மளுக்கு மோடிஜி தான் நினைப்பாரு. மோடிஜி வந்து காரில் போய் தாண்டியா நடனம் பார்க்குறாங்க. குஜராத்னா கார்பா, கார்பா தாண்டியா. பாங்க்ரா நடனம் எந்த மாநிலத்தின் புகழ் பெற்றது? பாங்க்ரா பஞ்சாப். பஞ்சாப் தான் பாங்க்ரா. குச்சிப்புடி எந்த மாநிலத்தின் பாரம்பரிய நடன வடிவமாகும்? ஆந்திர பிரதேசம். குச்சிப்புடி ஆந்திர பிரதேசம். யக்ஷகானம் எந்த மாநிலத்தின் பாரம்பரிய கலை வடிவம்? யக்ஷகானம் கர்நாடகா. நாடகம் கர்நாடகம். நாடகம் யக்ஷகானம். நாடகத்துக்கு கானம் பாடினா நல்லாயிருக்கும். நாடகம் கானம். தமிழ்நாட்டின் புகழ்பெற்ற நாட்டுப்புற நடனம் எது? கரகாட்டம், ஒயிலாட்டம், புலியாட்டம். இவை அனைத்தும். இதுதான் ஆன்சர். இந்தியாவின் தொல்லியல் துறை கண்டுபிடித்த கல்வெட்டு சான்றுகளில் பெரும்பான்மை எந்த மொழியில் அமைந்துள்ளன? தமிழ் மொழி. கீழ்கண்டவற்றுள் சரியான இணையை தேர்ந்தெடுக்கவும். கதக் தமிழ்நாடு, யக்ஷகானம் கர்நாடகா, குச்சிப்புடி கேரளா, மணிப்பூரி குஜராத். கரெக்டானது யக்ஷகானம் கர்நாடகா தான் கரெக்டு. கதக் வட இந்தியாவில், யக்ஷகானம் கர்நாடகா. இதுதான் சரியான இணை. குச்சிப்புடின்னு பார்க்கும்போது அது ஆந்திர பிரதேசம். குச்சிப்புடி ஆந்திர பிரதேசம். மணிப்பூரி மணிப்பூர். மணிப்பூரில் தான் மணிப்பூரி. நெக்ஸ்ட் பார்க்கும்போது கீழ்கண்டவற்றில் எது தவறான இணை? தமிழ் வந்து செம்மொழி 2004, சமஸ்கிருதம் செம்மொழி 2005, மலையாளம் செம்மொழி 2013, கன்னடம் செம்மொழி 2016. இதில் தவறானது எதுன்னு பார்க்கணும். இதில் வந்து கன்னடம் வந்து செம்மொழி 2016 கொடுத்துருக்காங்க. இதுதான் தவறானது. கன்னடமும் தெலுங்கும் எந்த வருஷம்னா 2008. கன்னடமும் தெலுங்கும் ஒரே நேரத்தில் இருக்கும். அது வந்து எந்த வருஷம்னா 2008. 2016 எந்த மொழினா ஒரியா. 2016 வந்து ஒரியா. தமிழ் வந்து 2004. அடுத்த வருஷமே வரும். சமஸ்கிருதம் 2005. மலையாளம்னு பார்க்கும்போது 2013. கன்னடமும் தெலுங்கும் 2008. 2016 வந்து ஒரியா. மாநிலம். நெக்ஸ்ட் கொஸ்டின். மாநிலம் மற்றும் அதன் திருவிழாக்களில் எது சரியான இணை? உத்தராயன் குஜராத். இது சரியானது. கீழ்கண்டவற்றில் எது தவறான இணை? மௌசின்ராம் மேகாலயா, ஜெய்சால்மர் ராஜஸ்தான், லோத்தல் தமிழ்நாடு, கொச்சி கேரளா. இதில் தவறான இணைன்னு பார்க்கும்போது லோத்தல் தமிழ்நாடு. லோத்தல் வந்து குஜராத்து. இது மட்டும்தான் தவறானது. கீழ்கண்ட கூற்றுகளில் எது சரியான இணை? இந்தியாவில் முதல் செம்மொழி சமஸ்கிருதம். வேற்றுமை ஒற்றுமை V.S. ஸ்மித் கூறியது. இந்தியாவின் அலுவலக மொழிகள் அட்டவணை 8வது அட்டவணை. அதிக மடிப்பொழியுமிடும் ஜெய்சால்மர். இந்திய அலுவலக மொழிகள் அட்டவணை வந்து 8வது அட்டவணை. மொழிகள் சார்ந்தது 8வது அட்டவணை தான். அதுதான் சரியானது. மற்றது எல்லாமே தவறானது. முதல் செம்மொழின்னு பார்க்கும்போது அது தமிழ். வேற்றுமை ஒற்றுமை வந்து ஜவஹர்லால் நேரு. அதிக மழை பொழியும் இடம் மேகாலயா. மௌசின்ராம் தான். இது வந்து ஜெய்சால்மர் குறைஞ்சது. லாஸ்ட் ஒன். பின்வரும் கூற்றுகளை ஆராய்க. இந்தியாவில் 2001ஆம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி 122 முக்கிய மொழிகள் இருந்தன.
நெக்ஸ்ட்டு கூற்று பார்க்கும்போது இந்தியாவில் 2001ஆம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி பிற மொழிகளின் எண்ணிக்கை 1599. இந்த 2 கூற்றுகளுமே சரிதான். 1, 2 ரெண்டுமே சரிதான். 2001ஆம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி 122 முக்கிய மொழிகள் இருந்தது. பிற மொழிகள் எத்தனைனா 1599 தான் இருந்தது. இந்த 2 கூற்றுகளுமே சரி. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அதிக மக்கள் பேசுகிற மொழின்னு பார்க்கும்போது ஹிந்தி தான் வரும். இதோட ஒரு 26 கொஸ்டின் பார்த்தாச்சு. இதேமாரி நெக்ஸ்ட் லெசனையும் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இதேமாதிரி நெக்ஸ்ட்டு இந்த குடிமையல் மட்டும் ஃபாஸ்ட்டாக பார்த்துக்கிட்டே போகலாம். நீங்கள் வந்து ரிவிஷன் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வரைக்கும் படிக்கலனாலும் ஒரு 10 மினிட்ஸில் ஒரு லெசனை ரிவிஷன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.